இந்த சனி பெயர்ச்சியில இந்த பொண்ணுக்கு குருபலன் இருக்கு சொன்னாங்க குருபலன் இருக்கு. இந்த தருணத்தை விட்டுட்டீங்கன்னா 3 வந்து போயிடுச்சோம்மா. நீங்க என்ன பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு நல்ல வாக்கு சொல்லும் போதே நீங்க எவ்வளவு தடை சொல்றீங்க. நல்ல வார்த்தை வந்தது இல்ல. நீங்க என்ன பொண்ணுக்கு நடக்கும்னு நினைங்க, ஏன் வந்தது போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? இப்ப எப்படி இந்த பொண்ணுக்கு குருபலன் இருக்கு, இதுக்கு கல்யாணம் ஆகும், ஆகாமலாம் போகாதுங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா ஆகும். நீங்க அப்புறமா மேடம் போன் பண்ணி தேங்க் பண்ணுங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. சரி முடிக்கட்டும் எக்ஸைட். அதனால இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும். நீங்க இதுக்கு மேல பரிகாரம் எல்லாம் எதுவும் செய்யாதீங்க. ஏற்கனவே இவ்வளவு செஞ்சிருக்கீங்க. கிரகங்களே அது வேலையை செய்ய விடுங்க. போய் ரொம்ப இப்படி 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 இம்சை பண்ணா தெய்வமும் கண்ணை முடிக்கும். அதாவது பரிகாரங்கள்லாம் மேடம் எந்த டைம்ல பண்ணா பலிக்கும் இருக்கு. ஒரு 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 ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். இப்ப தலைவலி வருதுமா, தலைவலிக்கு நீ மருந்து சாப்பிடுற, அது சரியாகலைன்னா தான் நீ அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். நீ சாப்பிட்ட அன்னைக்கு எனக்கு சரியாயிடும் எப்படி சரியாகும்? அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வீக் கேசஸ் எல்லாம் ஒண்ணு நீங்க வெயிட் பண்ணணும், இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணணும், எதையாவது விட்டு கொடுக்கணும். சரிங்களா? இதுல எதுவுமே இல்லாமல் நடக்காது. இப்ப இவங்க வெயிட் பண்ணிட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணவும் ரெடி ஆயிட்டாங்க. இனிமே கல்யாணம் ஆகும். நீங்க வந்து அதான் எனக்கு யாரு உங்களுக்கு எப்படி பரிகாரம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது பண்ணலாங்களா அம்மா? ஒரு நிமிஷம் இதுக்கு ஏதாவது பண்ணலாங்களா? அவங்க வேற எதுவும் மறுபடியும் பரிகாரம் எதுவும் பண்ணணுமா? ஒண்ணுமே வேண்டாமா? நீ அவங்களே நிறைய பண்ணிருக்காங்களே. இன்னும் எவ்வளவு காலத்துல உங்களுக்கு ஜாதகப்படி அவங்களுக்கு நடக்கும்? எப்படியும் இந்த 3 months to 6 months கண்டிப்பா ஆயிடும் அவளுக்கு. ஏன்னா ஜனவரி 29 உனக்கு புக்தி மாறுது. சரிங்களா? சுக்கிர புக்தி வருது. அதனால இந்த சுக்கிர புக்தியில நல்ல வரன் வரும். ஆனால் இப்பவும் சொல்றேன், நீங்க உங்க தகுதியை விட ஒரு படி கீழே இருக்கிறவங்களத்தான் திருமணம் செய்ய முடியும். ஆனா அந்த 2 தாலிங்கிற இது அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு இல்ல. மேடம் நீங்க சொன்னீங்கல்ல, நான் இப்ப சொல்லலாங்களா? நீங்க சொல்லிட்டீங்களா? 29 வயசுல கல்யாணத்துக்கு முடிஞ்சு வரும்போது ஒரு ஜோசியர் வந்து என்ன சொன்னாரு, நாங்களா கூப்பிடக்கூடல, அம்மா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினா 3 குழந்தையோட புருஷனை இருந்து விதவையா வந்து வீட்டு வாசப்படி நிற்கும், இது பண்ணாதேன்னு 3 வரன் தட்டு கழிச்சாரு மேடம். நான் எப்படி மேடம் பண்ண முடியும்? புரியல எனக்கு. இல்லைங்க, அதாவது அது புவனேஸ்வரிக்கு 29 years ஆறப்போ ஒரு ஜோசியர் பாத்திருக்காங்க. மேடம் 29 years அப்போ வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க போல. அப்போ வந்து பொருத்தம் பார்க்க எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா? அவர் சொல்லியிருக்காரு, இப்போ நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க பொண்ணு கல்யாணம் ஆகுங்க, 3 குழந்தை பிறந்தோன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டு உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடும் குழந்தைங்களோட, அதனால பண்ணாதீங்க, லேட் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோசியர் என்ன கடவுளம்மா? அப்ப உங்க தெய்வ நம்பிக்கையை விட நீங்க ஜோசியர் சொல்ற வார்த்தையை நம்புறீங்களா? தெய்வத்து மேல இப்ப நம்பிக்கை இல்லையா? தெய்வத்து மேலதான் நம்பி இருக்கேன். இல்லையே உங்களுக்கு? உங்க பொண்ணுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஜாதகத்திலயும் பொண்ணுக்கு தெய்வத்து மேலேயும் இருக்கு. எந்த ஜோசியரும் கடவுள் கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜோசியம் எப்படி தெரியுங்களா? நீங்க நடந்து போகும்போது உங்க வழியில ஏதாவது ஒரு கல் இருந்ததுன்னா இதை எடுத்து போடுங்க, இல்லை இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்றவங்க தான் ஜோசியர். அதை பண்ணவே பண்ணாதீங்கன்னா சொல்லக்கூடாது. முதல்ல ஒரு ஜோசியர் சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போ நீங்க பண்ண பரிகாரத்தை விட அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தையில தானே உங்களுக்கு மனசு உங்களுக்கு இன்னும் நிக்குது, இன்னும் அந்த பயம் இது இருக்கு. நீங்க எந்த பரிகாரமுமே உங்க மனசோட செய்யுங்க. 5 ரூபா கற்பூரம் ஏத்துனா கூட இது நடக்கும்னு நினைச்சு நம்பிக்கையில செய்யுங்க. ஜோசியர் சொன்னாரு, அவங்க சொன்னாரு, இது நடக்குமா நடக்காதான்னு நீங்க நினைச்சு பண்ணீங்கன்னா நடக்காது. உங்க மனசுதான் காரணம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ நல்லதை நினைக்க ஆரம்பிங்க, நல்ல இடமா வரும். ஏன் உங்க தகுதியை விட ஒரு படி கீழே இருக்கிற பையன் ரொம்ப நல்லவனா இருக்கலாம். என்ன தப்புமா? வசதியோ கொஞ்சம் படிப்போ கம்மியா இருந்தா என்னமா தப்பு? நல்ல பையன் தானே முக்கியம். கூட வந்தாங்க, டெய்லர் தான், சரி ஓகே அப்படின்னு கம்மி இல்லையா? அதே பெரிய லெவலுக்கு போலாமே. டெய்லர் தான் வந்தாங்க, ஓகேன்னா சொன்னோம். ஒரே வார்த்தை சொன்னாங்க, கருப்பாக்குது பொண்ணு வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்படிதான் ஒண்ணும் போகுது, நாங்க ஒண்ணும் செய்யலையே. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க பொண்ணுக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருங்க. புரியுதுங்களா? ஐயோ இத்தனை பார்த்தேன், ஏன் தெரியுங்களா, ஐயோ இத்தனை பார்த்தேன், இது நடக்காது, இது நடக்குமோ நடக்காதோன்னு நீங்க மனசு சஞ்சலப்பட்டீங்கன்னா
அது ஏதாவது ஒரு விதத்துல அது தடங்கல் ஆகும். இந்த தடவை வர்றாங்க என் பொண்ணுக்கு நடக்கும்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கு போய் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க, நடக்கும். கரெக்ட். சரிங்களா? பரிகாரங்கள் எல்லாமே எப்ப பார்த்தாலும் செய்யக்கூடாதுமா. காளகஸ்தி, ராமேஸ்வரம்லாம் ஒரு பரிகார ஸ்தலங்கள், அதுக்கு மட்டும்தான் போகணும். போயிட்டு வந்தோம். அதுதான் சும்மா சும்மா போதும் சொல்றாங்கம்மா. இனிமே பரிகாரம் போதும். இனிமே புதுசா ஒரு மாப்பிள்ளை வர்றப்ப தெய்வத்தை நம்பி பாசிட்டிவா இனிமே நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? பரிகாரமே பண்ணாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஏத்த இடமா பாருங்க. நீங்க பாக்குறதுல 2-3 நடக்குதா இல்லையாங்கிறத பாருங்க. கண்டிப்பா வரப்போற 2-3 ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு பிக்ஸ் ஆயிரும் அப்படிங்கறத அவங்க. இன்னொன்னு சொல்றேம்மா, 35 வயதுக்கு மேல ஆனாலே தோஷங்கள் எல்லாமே பாதி, நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. ஓகே ஓகே. அந்தந்த வயதுக்கு இப்ப பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்றோம். அந்த பாலாரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்து 12 வயது வரைக்கும் இருக்கும். முதல் 4 வயது இருக்கு பாத்தீங்களா, அதை மாதாரிஷ்டம்னு சொல்லுவோம், அம்மாட்டிருந்து வர தோஷம். அடுத்தது பிதாரிஷ்டம்னு சொல்லுவோம், 4ல இருந்து 8, அது அப்பாட்டிருந்து வர்றது. 8ல இருந்து 12 வந்து அந்த குழந்தை அது போன ஜென்மத்துல செய்த பாவ புண்ணியத்தை வைத்து அது அப்போ 12 வயசு. சில நோயெல்லாம் இப்ப ஹார்ட்ல ஹோல் இருக்கிற குழந்தைங்களுக்கு டாக்டர் சொல்றாங்கல்ல 12 வயசு வரைக்கும் பாருங்க, அதுக்கப்புறம் அது சரியாயிடணும். எத்தனை குழந்தைங்களுக்கு சர்ஜரி இல்லாம அது ஹோல் மூடிடுது. அப்ப அந்த டென்யூர் பீரியட், அந்த 12 வருஷம் அப்படிங்கிறது அந்த பாலாரிஷ்ட தோஷம். 12 வயசுக்கு மேல அது இருக்காது. புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு தோஷங்களுக்குமே ஒரு வயது கணக்கு இருக்கு. நீங்க 35 வயது ஆனதுக்கு அப்புறம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தோஷங்கள் வந்து அதனுடைய வீரியம் வந்து குறைஞ்சிடும். அதனால நீங்க இந்த வயசுக்கு நீங்க ஜாதகமே பார்க்க வேண்டாம் என்ன கேட்டா. புரியுதுங்களா? நல்ல குடும்பமான்னு பாருங்க, பையன் நல்ல பையனான்னு பாருங்க, சம்பாத்தியம் என்னமோ இவங்களுக்கு ஸ்திரமா இருக்குமா, சரிங்களா? உங்க பொண்ணை வச்சு நல்லா காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக இருக்காங்களான்னு பாருங்க, கண்டிப்பா கல்யாணம் ஆகும். அப்படி ஒரு நல்ல பையன் உங்க பொண்ணு கிடைப்பாங்கன்னு சொல்றாரு. அதை விட என்னம்மா வேணும்? இவங்க என்ன கேட்குறாங்க அவங்க வர்றவங்க கிட்ட, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எங்க அம்மா அப்பாவையும் நான் பார்த்துப்பேன் தான் நிற்குது. அதாவது நீங்க கண்டிஷன்லாம் முதல்ல போடாதீங்க மேடம். இப்ப நீங்க எப்படி பயப்படுறீங்களோ அதே மாதிரி அவங்களும் பயப்படுவாங்க இல்லையா? எல்லாருக்குமே மனிதனுடைய அது இயற்கை தானே. முதல் நம்பிக்கையோட அந்த வடிவுடையம்மன், நீ தினமும் கும்பிடுற அந்த வடிவுடையம்மன் உங்களுக்கு ஒரு நல்ல கணவனை கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் படிப்புலையோ வசதியிலையோ குறைவா இருந்தா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிங்க, நல்லவரா அப்படிங்கறது மட்டும் பாருங்கன்னு சொன்னாங்க. சோ நல்ல பையனா இருந்தா ஜாதகமே பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. நாங்க பாக்குறது இல்லைங்க ஜாதகம் அப்படின்னு அவர் ஜாதகத்தையும் வாங்காதீங்க, உங்க ஜாதகத்தையும் வாங்காதீங்கன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஃபேமிலிஸ் இருக்காங்க. அந்த இறைவனை நம்பி, அந்த வடிவுடைய அம்மனை நம்பி நீங்க வந்து உங்க பொண்ணுக்கான வாழ்க்கைய உங்களை பத்தியே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாம் இனிமே இறைவன் தானே நம்மளுக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறவரு. நடக்கும் அது. தன்னை போல நல்ல மகன் வந்த, நல்ல மருமகன் வந்தா நல்ல மகன் கிடைச்ச மாதிரி தானே, நல்லா இருக்கும் பாருங்க. இனிமே பாருங்க. அதாவதுமா, நீங்க எப்ப ஜாதகம் பார்க்காம இருக்கீங்களோ, எப்ப உங்களை நம்புறீங்களோ, தெய்வத்தை நம்புறீங்களோ, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்க. அது ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படி சொல்றாங்க பாருங்க, அது வந்து பெரிய விஷயம். நீங்க மனிதர்களை நம்பல, நான் நம்பல, தெய்வத்தை. சரிங்களா? தெய்வத்தை தான், தெய்வத்தை நம்புறீங்க. சமயபுரம் அம்மனை தான் நம்புவேன். நம்புறீங்கல்ல? அவங்களுக்கு மேல என்ன இருக்குது? வடிவுடையம்மனுக்கு மேல, சமயபுரம் அம்மனுக்கு மேல வேற யாரு வேணும்? அது அப்ப சமயபுரம் அம்மன் நேர்ல வந்து சொல்ல மாட்டாங்க, யாராவது ஒரு மனித ரூபத்துலதான் வந்து சொல்லுவாங்க. அப்ப இவங்கள வடிவுடைய அம்மனா நினைச்சுக்கோங்க, என்ன சமயபுரம் அம்மனா அதே மாதிரிதான் இருக்கீங்க. சரிங்களா? அதனால நாங்க அம்மன் மாதிரியே சொல்றதா வச்சுக்கோங்களேன். இனிமே ஜாதகம் பாக்காதீங்க, பாக்காதீங்க. உங்க வீடு தேடி வந்து யாராவது இந்த மாதிரி வரன் இருக்குது பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கூட அவங்க சொன்ன மாதிரி ஜாதகம் எல்லாம் பாக்காதீங்க. குடும்பம் நல்ல குடும்பமான்னு பாருங்க, பையன் நல்ல பையனான்னு பாருங்க, வேலை எப்படி இருக்குன்னு பார்த்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சு கல்யாணத்தை முடிங்க. உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை இல்ல, நல்ல பையனா கிடைப்பாரு. ஆமா, நல்ல மகன் கிடைப்பாரு உங்களுக்கு. இருங்க, அதான் கேக்குறோம். ரொம்ப நிறைவா இருக்கு. புவனேஸ்வரோட ஜாதகத்தில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் இல்லை. எது இருந்தாலும் சரி, இனிமே ஜாதகத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள ஜாதக ரீதியா அவங்களுக்கு ஒரு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. புவனேஸ்வரிக்கு அவங்க அம்மா அப்பாவுடைய விருப்பப்படி, நம்மளோட அனைவருடைய ஒரு வாழ்த்துக்களோட, நம்மளுடைய எல்லாத்துடைய ஆசைகளோட சீக்கிரமா அவங்க நினைக்கிறபடி ஒரு மகனையா இருக்கக்கூடிய ஒரு மருமகன் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும், ஒரு நல்ல கணவன் அந்த பெண்ணுக்கு கிடைக்கணும்னு வாழ்த்துறோம். கிடைக்கும்னு நம்புறோம்.
இந்த நம்பிக்கையோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை மற்றொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சொல்வதில்